ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வேக வச்சு எடுத்துகிட்டு மேலே ஓடெல்லாம் நீக்கிட்டு இது போல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு காய் துருவி எடுத்து நம்ம கொஞ்சம் பெரிய துருவியில் வச்சு நம்ம துருவிக்கலாங்க. எல்லா முட்டையுமே இது போல் துருவி எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி செய்கிறத விட இது மாதிரி துருவி எடுத்துட்டா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சரியாக இருக்குங்க. இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். 4 முட்டையும் இது போல் துருவிட்டேங்க. இதை நம்ம வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கலாங்க. இது கூட நம்ம இனி வெங்காயம், மிளகாய், மசாலா பொருட்கள் எல்லாம் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா சரியாக இருக்கும், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. அதே அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் தனி மிளகாய்த்தூளுக்கு பொதுவாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து செஞ்சிங்கனாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதா மாவு இல்லை அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்தா நல்லாவே மொறுமொறுப்பாக இருக்கும். நான் இன்றைக்கி மைதா மாவு தான் சேர்த்துருக்குறேங்க. ஒரு 1/2 கப் போல் இதில் சேர்த்துக்கிறேன். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி எதுவும் நம்ம சேர்த்துக்கூடாது, கையாலேயே நல்லா கலந்துடணும். இந்த முட்டையில் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு சரியாக இருக்குங்க. நல்லா கலந்து உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு நம்ம நல்லா கலந்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி பார்த்திங்கனாலே உருண்டை வந்துடும். நம்ம கையால் கொஞ்சம் லேசாக அமுத்தி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது போல் தான் வரும். நான் எல்லாத்தையுமே உருண்டை பண்ணி வச்சுருக்குறேங்க. இனி நம்ம இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு முட்டை, கொஞ்சமாக ப்ரெட் கிராம்ஸ் தேவைப்படுது. நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டை எடுத்து நம்ம முட்டையில் நல்லா முக்கிட்டு ப்ரெட் கிராம்ஸில் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாங்க. இது போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். மெதுவாக கரண்டியால் ஒரு நிமிஷம் கழிச்சிட்டு திருப்பி விட்டுடலாங்க. எனக்கு மொத்தம் 12 உருண்டைகள் வந்துச்சு. நான் 2 பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இது போல் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததையும் நம்ம இனி எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸ்கூலில் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் புதுவிதமாக ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முட்டை வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், சூப்பராக ஒரு எக் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.